எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்முடைய தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போட்ட உடனே நீங்க இங்க இருந்து நீங்க மாட்டு வண்டியை கட்டிட்டு நீங்க போயிடலாம். எங்க போறது? வீட்டுக்கு இல்ல, மண்ணல்ல போயிடணுமா. அதை ஒரு பிரச்சார மேடையில தைரியமா பேசினாரு. ஏன்னா அப்பெல்லாம் மண்ணு தானே. மண் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு வண்டியை போய் ஆத்துல கொண்டு போவாங்க, மண் அள்ளிட்டு வருவாங்க. ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம், சாலைகள்ல நிறைய வரிசையா மாட்டு வண்டியா போவோம். மாட்டு வண்டி ஓட்டுறவன் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, மாடு தானா வரும் தானா போகும். ஏன்னா அதுக்கு ரூட் அவ்வளவு அத்துப்படி ஆகி போச்சு, அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே மண்ணை அள்ள விட்டாங்களா தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா புல்டோசர் அது இதுன்னு கொண்டு வந்து பெரிய பெரிய லாரிகளை கொண்டு வந்து மண்ணால ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள்லாம் இவர் சொல்ற பேச்சை கேட்டு இன்னைக்கு வாக்களிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை எல்லாம் அந்தோ பரிதாபம். இவரை நம்பி வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு மண்ணறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ 10 வண்டிக்கு ஒரு வண்டியை மாட்டு வண்டியை உள்ள அனுப்புறாங்க. மீதி வண்டியில என்ன பண்றது? இன்னைக்கு அங்க போராட்டம் பண்றாங்க. யார் பண்றா? அந்த மாட்டு வண்டி தொழிலாளர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பூரா இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கழுவி ஊத்துறாங்க. காதுல கேட்க முடியாத அளவுக்கு வசைபாடுறாங்க. ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நேரத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. போலீஸ்காரங்க அதை கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? முதல்ல கையெழுத்து போட்ட உடனே அடுத்த நொடியே நீங்க வண்டியை கட்டிட்டு இங்க ஆத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நடக்கல. 5 வருஷம் ஆச்சு, அடுத்த ஆட்சி வரப்போகுது. திரும்பவும் அதே தான் சொல்ல போறாரு. எப்படி ஸ்டாலின் வெறும் வாயில வட சுடுவாரோ அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு இந்த தடவையும் அப்படி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி உஷாராயிட்டாங்க. மாட்டு வண்டி தொழிலாளர்கள் உஷாராகி அவங்க குடும்பத்தோட இன்னைக்கு ரோட்ல நின்று போராடுறாங்க. இந்த நிலைமைக்கு நடந்துட்டு இருக்காங்க. அதனால கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்களே பார்த்துக்கோங்க. உங்களை ஆடு மாடு மாதிரி நினைச்சு பட்டியல அடைச்சு போட போறாங்க. அதை நம்பாதீங்க. அந்த கிடைக்கிற 500 ரூபாய்க்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கும் உங்க வாழ்க்கையை பழி கொடுத்துடாதீங்க. கொங்கு மண்டலம் சிறப்பான மண்டலம். அது ஒரு சீரோடும் செழிப்போடும் இருக்கணும்னா பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டியல் அடைக்கிறதெல்லாம் நீங்க போவாதீங்க. அதையும் மீறிய கூப்பிட்டாங்கன்னா நீங்க கண்டிச்சுக்கோங்க. இப்ப கரூர்ல அந்த 1வது வார்டுல போட்ட பட்டியை அங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை தேர்தல் கமிஷன்ல முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்க, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பட்டிருக்காங்க. அவங்க இவங்க விசாரணையை பாக்குறதுக்காக நேர்ல வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு இது தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாத்துக்கோங்க. தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு எப்படி செயல்படுறாங்க நீங்க பாத்துக்கோங்க. நிறைய இடங்கள்ல பணப்பட்டுவாடா இப்ப ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அதையும் எதிர்கட்சிகள் எல்லாமே கூப்பிட்டு கையோட காமிக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எதையும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை.